திருமணம் எப்ப நடக்குன்ற பயத்திலே பாதி பேர் இருக்கிறாங்க. திருமணம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஜாதகத்துல 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் தான் களத்திரக்காரகன். களத்திரக்காரகன் சுக்கிரன் இல்ல செவ்வாய் பெண்களுக்கு. இந்த இது நல்லா இருந்தாவே சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணம் நடந்துரும். அந்த கொடுப்பனை அவங்களுக்கு கெட்டு இருக்குது அப்படின்னா, கெட்டு இருக்குதுன்னா 4, 6, 8, 10, 12 அது மாதிரி பாவங்கள் ராசிகளை தொடர்பு கொள்ளும்போது திருமணத்தை அது சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, தசாபுத்தி ஏதாவது 3, 7, 11 ஏதாவது ஒரு புத்தி வரும்போது தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அது வரைக்கும் அவங்க கோயிலுக்கு போனாலும் பரிகாரம் பண்ணாலும் எது பண்ணாலும் நடக்காது. தசாபுத்தி தான் வழி விடணும். அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கும்போதும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணத்தெல்லாம் பண்ணாதீங்க. நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். 7ஆம் பாவம், அதுக்கப்புறம் ஆணா இருந்தா சுக்கிரனும், பெண்ணா இருந்தா செவ்வாய் பார்க்கணும். அதுக்கப்புறம் குழந்தை பிறப்புக்கு 5ஆம் பாவம் குருவும் பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 பேரும் தாம்பத்திய சுகம் மனமகிழ்ச்சி சந்தோஷமா இருப்பாங்களும் 11ஆம் பாவத்தை பார்க்கணும். குடும்ப உறவுன்ற 2ஆம் பாவத்தை பார்க்கணும். நடக்க போற தசாபுத்தியை பார்க்கணும். தொடர்ந்து வர தசையில அடுத்த வர தசாபுத்திகள்ல 4, 6, 8, 12 அப்படின்ற கிரகத்தோட தசைகள் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா பெருவினையை கொடுத்துரும். ஒருத்தருக்கு ஜாதகம் சாதகமா இல்லை அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஜாதகம் நல்லா இருக்கணும். இந்த ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் பார்க்காதீங்க. முதல்ல அதெல்லாம் தசா நடக்குதுன்னு பார்க்கணும். அதனால திருமணம் நடக்கும்போது எப்பயுமே தசாபுத்தியை பார்க்காம திருமணம் பண்ணக்கூடாது. திருமணம் நடக்கணும்னாலும் தசாபுத்தி வந்தால் தான் நடக்கும். நன்றி நண்பர்களே.